தன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கும் நிகிதா, டெல்லி அதிகாரி, தலைமைச் செயலக அதிகாரி என்று யாரையும் எனக்கு தெரியாது. சோசியல் மீடியாவில் நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நகை திருடு போன சம்பவம் தொடர்பாக யாரிடமும் பேசவில்லை என்றும் எந்த அதிகாரிக்கும் தொலைபேசி மூலமாக அழைத்து உதவி கேட்கவில்லை. ஏனென்றால் எந்த அதிகாரியையும் எனக்கு தெரியாது. புகார் கொடுத்த பின் சனிக்கிழமை அன்று சில விஷயங்களை சொன்னார்கள். அஜித்குமார் ஏதாவது சொன்னாரா என்று கூட எந்த தகவலும் கூறவில்லை. புகாரில் நான் எந்த பொய்யையும் கூறவில்லை. அஜித்குமாரிடம் மட்டும்தான் கார் கொடுத்துள்ளேன். அதனால் சந்தேகம் வந்தது. தனிப்படை காவலர்களுக்கும் சாதாரண காவலர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் கூட தெரியாது. அஜித்குமார் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தவறான விஷயம். அவரின் தாய் எவ்வளவு பாடுபட்டிருப்பார். அஜித்குமாரிடம் மன்னிப்பு கோருகிறேன். அவரின் தாயிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அஜித்குமாருடன் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எடுத்திருப்பார் என்பது சந்தேகம்தான். அவரை துன்புறுத்துங்கள், அழுத்தம் கொடுங்கள் என்று குலதெய்வம் சத்தியமாக சொல்லவில்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்பது தெரியாது என்று கூறியுள்ளாராம்.